ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ் இட் டைம் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் டென்ஷன் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட சீசன் 4 எபிசோட் 10 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். தென் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி வேற லெவலில் இருக்க போது. தென் இது வரைக்கும் உங்களுக்கு புரியாத விஷயம்லாம் இதுக்கு மேலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த எபிசோட நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அப்படி நீங்கள் வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு இந்த எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை நீங்கள் ஸ்டில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசிட்டே மிஸ் பண்ணாமா இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் டைம் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் டென்ஷன் சீசன் 4 அண்ட் எபிசோட் 10. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஜுராமல் இருந்த கோவத்தில் நம்ம ரியோனை கொல்லான்னு போகும்போது அப்போ நம்ம ஹீரோனை கொல்ல விடாமல் நம்ம ரியோவை அடுத்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு கிட்ட ஒரு பயங்கரமான சத்தம் எங்களுக்கு கேட்க அதை கேட்டதுமே நம்ம ரியோ பயப்பட ஆரம்பிச்சிடறா. ரியோ, உங்களுக்கு என்னாச்சு? அவன் என்ன சத்தத்தை நம்ம ஹீரோ அந்த ரியோவை கேட்க இது அதே தான் அன்னைக்கு நான் பார்த்தேன் அதே விஷயந்தான் இப்போ திரும்ப வந்துட்டு இருக்கு. அலிசி, ரியோ என்னாச்சு? இல்லை உடனே இங்கேருந்து போடு. இது போடவா? ஆனால் எதுக்காக? நான் தான் சொல்கிறேன்ல, முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போ, இங்கேருந்து வெளியே போன நம்ம ஏன் அவங்கள்ட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எதுக்கு மேலேயும் இங்கேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஏன்னா பேரழிவு பிறந்துடுச்சு, இனி யாராலையும் பொழைக்க முடியாதுன்னு அந்த ஜுரா கத்திக்கிட்டு இருக்கேன். தென் அப்படியே இந்த பக்கம் அந்த டஞ்சனோட செவத்தை உடச்சிக்கிட்டு ஏதோ ஒரு மான்ஸ்டர் வெளியே வந்துட்டு இருக்கேன். அது வெளியே வர சத்தத்தை கேட்டு இது பக்கம் அந்த மாரியோ தண்ணியோட ஆழத்துல பயந்து போய் உக்காந்துட்டு இருக்கா. ஹே கைஸ், உங்க எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்குதுல? என்ன சத்தம் அது இவ்வளோ பயங்கரமா இருக்கு? தெரியல, ஏதோ டஞ்சனே கத்துற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, எனக்கு என்னமோ இது அந்த 27th floor தான் வர மாதிரி இருக்கு. அப்படியா விசேஷா, நீங்கள் அந்த சவுண்டை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, எனக்கு தெரியல. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சவுண்டை கேட்குறேன். ஆனால் இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு அந்த சொல்லப்போ அப்போ திடீர்னு அந்த கசாண்டா பயந்து போய் கீழே விழுறா. ஹே கசாண்டா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இல்லை, பெரிய பிரச்சனை அது வந்துடுச்சு. நம்ம உடனே சீக்கிரத்து வெளியே போயிருக்கணும். எது வெளியே போகணுமா? ஆனால் எதுக்காகன்னு அவங்க அந்த கசாண்டாவை கேட்க இதை பக்கம் அந்த ஃபால்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வந்து விழுது. இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து விழுந்து அடுத்த செகண்ட் உடனே அந்த மான்ஸ்டர் சென்ஸ் பண்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறான். உடனே என்னாச்சு? இல்லை, இப்படி நடந்துடக்கூடாது. அது திரும்பவும் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. எது திரும்பவும் நடக்குதா? உடனே எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பேரழிவு அது திரும்பவும் பெறப்படுத்துச்சுன்னு அந்த உடனே சொல்லப்போ இது பக்கம் அந்த டஞ்சனில் ஒரு குரூப் ஆஃப் பாட்டில்ஸ் காட்டேன். என்னப்பா சாத்தாது இவ்வளோ கேவலமாக இருக்குது? தெரியல, அது எதுவாக இருக்கட்டும். முதல்ல நம்ம போரஸை கண்டுபிடிப்போம், வாங்க போகலான்னு அவங்க வந்து கிளம்பலான்னு போகும்போது திடீர்னு ஒருத்தன் மூச்சில் ரத்தம் தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த மான்ஸ்டர் தான் அட்டாக் பண்ணி வச்சிருக்கு. அதை பார்த்து இன்னொருத்தன் கத்த அவனும் அந்த மான்ஸ்டர் கொண்டு எடுத்து இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே பயந்து போட அவங்க எல்லாரையுமே அந்த மான்ஸ்டர் ரொம்பவே கொடூரமாக கொண்டுடுது. ஹெய், உனக்கு அது கேட்டுச்சா? கேட்டுச்சு. அங்கிட்ட தான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ நம்ம பெரிய பிரச்சனை வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு போவோன்னு அந்த ஒரு சாமலாரி கூட்டிட்டு கிளம்ப இது பக்கம் நம்ம ஹீரோ என்ன தான் நடந்துட்டு இருக்குன்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிதான் எல்லாம் முடிச்சது. எது முடிச்சதா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? என்னடா பண்ணி வச்சேன்? எல்லாம் ஒரு ரிச்சுவல் தான். எது ரிச்சுவலா? ஆமாம், ரிச்சுவல் தான். இந்த ஆஸ்திரேலியா ஃபேமிலி அழிஞ்சு போகிறத நீ கேள்விப்பட்டிருப்பல. அதுக்கு காரணமான மான்ஸ்டரை தான் இப்போ நான் சம்மன் பண்ணியிருக்கேன். எது மான்ஸ்டரா? எஸ், அது எந்த மாதிரி மான்ஸ்டர் அப்படின்றத லியோவோட முகத்தில் தெரிகிற பயத்தை வச்ச நீ கண்டுபிடிச்சிடலாம். அது அந்த அளவுக்கு மோசமானது. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு குட்டி கதை சொல்ல ஆசைப்பட்றேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த லியோவோட ஆஸ்திரேலியா ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் எதிரிகளாக இருந்தோம். அதுக்கு காரணம் இவளுக்கு எப்போ பார்த்தாலும் எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா. சரி, போனால் போதுன்னு பார்த்தா இவளுக்கு அப்பப்போ சும்மா இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கள் வழியில் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாளுங்க. அதான் நாங்கள் முடிவு பண்ணோம் இவங்களுக்கு மொத்தமாகவே முடிக்கணும்னு. அதனால தான் இவளுங்களை மொத்தமாகவே அழிக்கிறதுக்கு டஞ்சனில் நாங்கள் ஒரு ட்ராப் செட் பண்ணோம். அதில் இவளுக்கு மொத்தமாக அழிஞ்சிருவாளுங்கன்னு பார்த்தா அப்பவும் இவளுங்க சாவில் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி பொழைச்சிக்கிட்டே இருந்தாளுங்க. இவளுங்களை என்னடா பண்ணி சாவடிக்கிறதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தப்போ தான் அப்போ அந்த டஞ்சனில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அதான் அந்த மான்ஸ்டர். நாங்கள் செய்யணும்னு நினச்சதை அந்த மான்ஸ்டர் எங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆஸ்திரேலியா ஃபேமிலியில் இருந்த ஒவ்வொருத்தையும் அந்த மான்ஸ்டர் ரொம்பவே கொடூரமாக கொண்டுச்சு. எது அப்படின்னா மிஸ் ரியோ சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலி அழிஞ்சதுக்கு இவன் தான் காரணமான நம்ம ஹீரோ அந்த ரியோ கூட பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதனால் என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. அன்றைக்கி அந்த டஞ்சனில் ஏற்பட்ட டேமேஜில் தான் அந்த மான்ஸ்டர் பிறந்துச்சு. இது வரைக்கும் யாரும் பார்க்காத அவ்வளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை அன்றைக்கி நான் இந்த டஞ்சனில் பார்த்தேன். அதுதான் என்னோட மறக்க முடியாத நாள். ஒரு நீங்கள் சொல்கிறதுனால நம்பவே முடியல. பொதுவாக அந்த டஞ்சன் எதுனா டேமேஜ் ஏற்படுச்சுன்னா
அது ஆட்டோமேட்டிக்காக தன்னை சரிப்படுத்திக்கோல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்னொரு மான்ஸ்டரை பிறக்க வைக்கணும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ சொன்ன மாதிரி இந்த டஞ்சனில் எதனா டேமேஜ் ஏற்பட்டா அது தன்னை சரிப்படுத்திக்கும் தான். பட் அது சரிப்படுத்த முடியாத அளவுக்கு டேமேஜஸ் அதிகமாக தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தா இது டஞ்சன் முதல்ல அதுக்கு காரணமானவங்களை அழிக்க தான் பார்க்கும். அன்னைக்கும் அதே தான் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த சரியா 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பப்போ அது நடந்திருக்கு. அப்போ என்ன நீங்கள் சொல்கிறது இது உனக்கு சுத்தமாக புரியல. அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு, இன்றைக்கி என்ன தான் நடந்திருக்கு, இப்படி நீங்கள் பில்டப் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன தான் பிறந்திருக்கு? பேரழிவு. அதோட பேர் ஜகர் நாட். எஸ், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியுமா? யார் நினச்சாலும் அதை அழிக்கவே முடியாது. அதனால தான் அதை திரும்ப கொண்டு வரதுக்காக இதெல்லாமே பண்ணேன். 5 வருஷமாக இதுக்காக நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அப்படி ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ண இடம் தான் இந்த ஃப்ளோர். இது 25th ஃப்ளோரும் 27th ஃப்ளோரும் இந்த டஞ்சனுக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த டஞ்சன் சரிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்தினா இந்த டஞ்சன் அதுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கும்னு நினச்சேன். நான் நினச்சது நடந்துடுச்சு. அது திரும்பவும் பிறந்துடுச்சு. இனி யாராலையும் அதை தடுக்க முடியாது. டேய், நீ சொல்கிற மாதிரி அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா எதுக்காக அதை செகண்ட் டைம் ரிவ்யூ பண்ண? வெல், அதை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை நான் செகண்ட் டைம் ரிவ்யூ பண்ணேன். எது கண்ட்ரோல் பண்ண போறியா? ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொண்ணு என் கண்ட்ரோலில் என் கைக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னை யாராலையுமே நறுக்க முடியாது. இல்லையோ, ஈவன் பொண்ணால் கூட என்ன நறுக்க முடியாது. பயமில்லாத, நெருங்க முடியாத, அழிக்கவே முடியாத சக்தி வாய்ந்தவனா இதை ஜோரா இருப்பான். முட்டாள்தனமாக பேசுறது அது ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. அதை நீ ஆல்ரெடி பார்த்துருக்கல. அது ஒரு ஈவில். நீ நினச்சாலும் உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ சொல்கிறத நான் ஓத்துக்கிறேன். பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா இப்போ என்கிட்ட இது இருக்குது. இதை வச்சு என்னால் எத்தனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அந்த லெவட்டான கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த மேஜிக்கல் ஐட்டமாக காட்டுறான். எனக்கு எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது. அந்த படுவை பசங்க எதுக்கு பாவம் வச்சானுங்கன்னு புரியல. போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நமக்கு என்ன பண்ணுறது? கைஸ், ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? எனக்கு யாரோ அலற சத்தம் கேட்குது. எனக்கு என்னமோ கீழே பிரச்சனை நினைக்கிறேன். இது பிரச்சனையா? அதுட்டோ மாஸ்டர் பொண்ணு கீழே தானே இருக்காரு. அவருக்கு எதுனா பிரச்சனை வந்துருப்போது. அவர் நான் உடனே பார்த்தாகணும். அந்த ரோஷி அங்கே கிளம்ப. ரோஷி வேண்டாம் போகாதானே? இல்லை கசானா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. இல்லை வேண்டாம் போகாதீங்க. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் யாரும் அந்த இடத்துக்கு நான் போக விடலை. ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் நீங்கள் எல்லாருமே இறந்துருப்பீங்க. அதனால நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு அந்த கசாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மாறியோ தண்ணிக்குள்ளே ஸ்டில் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் இன்னும் இந்த தண்ணியோட ஆழத்தில் போய் உழைச்சிக்கலான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் போக தோணலை? எனக்கு ஏன் அவன் நடப்பாகவே இருக்குது. இல்லை, என்னால் அவனை விட்டுட்டு போக முடியாது. நான் அவனை பார்த்தாகணும். வேலை எங்கே இருக்க நான் வந்துட்டுருக்கேன்னு அந்த மாதிரியும் நம்ம ஹீரோவை தேடி போகிறேன். உடனே சாப்பிட்டு நீங்கள் சொல்கிறது ஒன்று நான் உடனே ஏதாவது பண்ணியாகணும். இல்லை, இனி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. அன்றைக்கி ஆஸ்திரியா ஃபேமிலிக்கு நடந்தது இப்போ ஜஸ்டியா ஃபேமிலிக்கும் நடக்க போகுது. எது அப்படின்னா ஆஸ்திரியா ஃபேமிலி போய் மொத்தமாக அழைச்சேன். அவ்வளோ பயங்கரமான மான்ஸ்டர் இந்த ஃபோரை சமன் பண்ணியிருக்கியா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? மொட்டை அழைச்சேன். போரசம் மற்றவங்களும் ஆபத்தில் இருக்காங்க. நான் உடனே அவங்கள காப்பாற்றப்பணும். நம்ம உயிராக வந்து போக கீழே வேடா போகாத. பொண்ணால் அது எதிர்த்து போராட முடியாது. அது கூட சண்டை போகிறதும் சாவறதும் பொண்ணு தான். பொண்ணால் அவங்கள காப்பாற்ற முடியாது. கரெக்டாக சொன்ன லியோ. உன் முகத்தில் தெரியிற பயத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சொல்லப்போனால் அந்த மான்ஸ்டர் எவ்வளோ மோசமானதுன்னு என்னை விட உனக்கு தானே அதிகமாக தெரியும். ஏன்னா அது கூட ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு தானே இருக்குது. ஆனால் என்ன, அந்த பேட்டில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமா அந்த மான்ஸ்டர் கொடூரமாக கொள்ளும் போது அவங்கள காப்பாற்றாம ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவ தானே நீ. போதும் வாய மூடு. நான் தப்பாக சொல்லிட்டேன். நீ வேடிக்கை பார்க்கல. அவங்க எல்லாரையுமே கொனசு நீ தானே. போதும் வாய மூடுறா. இப்போ அந்த மாஸ்டர் போரத்தையும் மொத்தமே துரத்திக்கிட்டு இருக்க. கையில் மாற்றவங்க எல்லாருமே கொடூரமாக கொண்டுக்கிட்டு இருக்க. அப்படியே அவங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு வர அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டரும் வந்துடுது. அழிவு ஆரம்பிச்சிடுச்சு. இனி யாரில் அதை தடுக்க முடியாது. எனக்கு காப்பாத்துங்கன்னு அது வாழ்ந்த பொண்ணு கத்தும் போதே அவளை கடிச்சு 2 துண்டா கட் பண்ணி சாவடிச்சிருது. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒவ்வொருத்தரையும் அந்த மான்ஸ்டர் கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அதிர்ச்சியில் உறைஞ்சு பண்ணிட்டுருக்கேன்.
அப்போ ஃபைனலாக அந்த மான்ஸ்டர் போரஸையும் மற்றவங்களும் அட்டாக் பண்ணலான்னு போக போரஸ் ஜாக்கிரதை போதும் நிறுத்துன்னு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலான்னு போனால் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுது. இதோட ஸ்கின் அண்ட் பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இதோட வேகத்தை குறைக்கணும், அதோட காலை ஏன் பண்ணி அட்டாக் பண்ணுறான்னு நம்ம ஹீரோ அதை காலை அட்டாக் பண்ணலான்னு போனால் அந்த மான்ஸ்டர் கண்ணு நிற்கிற சமயத்தில் அங்கே வந்து டாட் பண்ணிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆக இதெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, உண்மையிலே இது ஸ்ட்ராங்கு தான். பட் இப்போ நல்லா பின்வாங்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரியோ மற்றவங்க போரஸ் எல்லாருமே இருக்காங்க. அவளுக்காக நான் ஃபைட் பண்ணி ஆகணும். எனக்கு வேறு வழி இல்லாத நான் ஃபேஸ் பண்ணி தாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணால் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற எல்லா அட்டாக்கையும் அசால்ட் அட்டாச் பண்ணுது. அப்போ சடனாக நம்ம ஹீரோ பண்ணி நிற்க உன்னை சும்மா விட மாட்டேன் நம்ம ஹீரோ அது முகத்தில் அட்டாக் பண்ணுறான். அப்போ அந்த சோடே மொத்தமாக உடஞ்சி போயிடுது. ஹீரோ உடச்சிருச்சா? சரி இது எப்படி நீ ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஃபயர் போன்ற அட்டாக்கை நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் மேலே போகலான்னு போகிறான். நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லி தடுக்கலான்னு பார்க்குறேன். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த ஃபயர் போன்ற அட்டாக்கை யூஸ் பண்ணிடுறான். பட் அந்த அட்டாக் டேரக்டர் நம்ம ஹீரோக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த மான்ஸ்டரால் எல்லா அட்டாக்கையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் என் அட்டாக்கே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? இது பெரிய பிரச்சனை வச்சு நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அதை அட்டாக் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக மூவ் பண்ணி நம்ம ஹீரோவோட கையை வெட்டி எடுத்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காலத்தில் பொறையாட்டி அவ்வளோதான், நம்ம ஹீரோ செத்துட்டா. ஸோ இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. சரி கைஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த எபிசோடில் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பர்கையை சாலா பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொழைச்சானா இல்லையா, அந்த மான்ஸ்டரை யார் டிஃபீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதனால் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். தென் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வேர்கலாக இருக்கும். இந்த எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா இந்த விட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடும் இதை விட சூப்பராக இருக்க போது நம்ம திரும்பவும் அடுத்த எபிசோட பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். எப்போ பார்த்தாலும் சஸ்பென்ஸோடையும் முடிக்கிறானுங்களே.